தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். லஞ்சம் வாங்கி கையும் காலுமாக மாட்டிய தாவேகா பிரமுகர் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம விரிவாக காண இருக்கோம். நான் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த இடத்துலையுமே லஞ்சமே இல்லை அப்படின்னு ஒரு தம்பட்டம் அடித்து கொண்ட முதல்வரை முதல் முறையாக நம்ம சந்திக்கிறோம். சமீபத்தில் கரூருக்கு சென்று பேசிய முதல்வர் அவர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த லஞ்சத்தை ஒழிக்கவே முடியாது அப்படின்ட்டு என்னென்னவோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் நம்ம பல விஷயங்களை செய்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் சாதி மதம் பார்க்காம ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சம்பவத்தையே நம்ம தமிழ்நாட்டில் மாற்றி அமைச்சிருக்கோம். அதெல்லாம் கடந்து இந்த லஞ்சத்தை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக நம்ம இப்போ பல வேலைகளை பார்த்துருக்கேன். இன்னும் சில பேர் லஞ்சம் இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்களே, அவங்கெல்லாம் போயிட்டு இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸை பாருங்கள், இப்போ என்ன நிலமையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சுக்கணும். ஒரு பைசா லஞ்சம் இல்லை அப்படின்ட்டு என்னென்னவோ பேசியிருந்தாருங்க. ஆனால் இப்போ ஒரு காணொளி ஒன்று நேற்றைய தினத்துலேருந்து இணையத்தில் வைரலாகிட்டு இருக்கு. அந்த காணொளியில் ஏற்கனவே அனுப்பப்பட்ட அந்த காசோலைகளும் அதே நேரத்தில் நேரில் சந்தித்து அவர் யார் அப்படிங்கிறத பதிவு பண்ணுவதற்காக காணொளி மூலயமாக பதிவு செய்து செங்கல்பட்டு மாவட்டத்துடைய இணை செயலாளர் வீரா அப்படிங்கிறவர் அவர்கிட்ட இருந்தால் இதை கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறத வெளிப்படையாக ஒரு வேலை வாங்கி தருவதற்காக 1.5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காருங்கிற விஷயத்தை தெள்ள தெளிவாக காணொளி ஆதாரத்தோடு போட்டு உடைச்சிருக்காரு. ஆனால் வாயை திறக்காத முதல்வர் இதை பற்றி ஒரு விடயம் கூட எதுவும் பேசினது கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் இதை நம்ம எதனா ஒன்று பண்ணோம் அப்படின்னா இது பிரச்சனையாகும் அப்படின்ட்டு. அந்த விஷயத்தை நம்ம முன்னெடுக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே மக்களை திசை திருப்புவதற்காக தொடர்ச்சியாக மற்ற விடயங்களை பெரிது போல காட்டுவது, ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு அதை ஒரு பெரிய செய்தி போல பதிவு பண்ணுவதுங்கிற ஒரு மட்டமான வேலையைத்தான் இந்த தமிழக வெற்றி கழகம் செய்துகிட்டு இருக்கு. கையும் காலமாக மாட்டிய அவர் மீது இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லை, ஏன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. லஞ்சத்தை முற்றிலுமாக ஒழிச்சிட்டோன்னு சொல்லிட்டு தம்பட்டம் அடிக்கும் முன்னாடி தன் கட்சியில் இருக்கவங்களாவது முதல்ல உருப்படியாக இருக்காங்களாங்கிறத முதல்வர் தெரிந்து கொண்டு பேச வேண்டுங்கிறத நம்ம இந்த காணொளி வாயிலாக அவருக்கு தெரியப்படுத்துகிறோம்.